இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பாடுகள்னாலே ரொம்ப வேதனை. அதுலேயும் நம்ம போல உள்ள மனிதர்கள் நம்மளை ஒடுக்கும் போதும் அடிமைப்படுத்தும் போதும் வேதனை தாங்கிக்க முடியாது. வேலை செய்கிற இடத்துல இருந்து வீட்டில் உள்ள மனிதர்கள் வரைக்கும் நம்ம ஒடுக்கப்படும் போது அளவில்லாத வேதனை தரும். நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. இந்த கஷ்டம் நம்மளை எதையும் சிந்திக்கவும் விடாது. எப்போ பார்த்தாலும் இந்த கஷ்டங்கள் நினச்சி மனசோர்வு அடைகிறோம். தேவன் இன்றைக்கி சொல்கிறாரு, மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற பாரத்தை, கடினமான வாழ்க்கையை, கடினமான பேச்சுகளை, அடிமைத்தனத்தை எல்லாத்தையும் சரி செய்வேன். சில சமயம் நம்மளோட வேதனையை பார்க்குற கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம்னா, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனிமேல் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருப்பார். நம்ம எல்லாரும் தேவன் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறத விட, இப்போ நம்ம மனம் திரும்பியிருந்தாலும் நம்ம முன்னாடி செய்த தப்புகளையும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம செய்த சில தப்புகளுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தேவன் மனம் திரும்பினா மன்னிப்பார் தான். அதுக்காக நம்ம செஞ்ச தப்புக்கு கொஞ்சமாவது பாடம் புகட்டாமல் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு பாடம் போட்டு தான் செய்வார். அந்த நாட்கள் தான் நம்ம பாடுகளை அனுபவிக்கிற நாளாக இருக்குது. ஆனாலும் பாடுகளை நம்ம முழுவதுமாக அழிந்து போகாதபடி தேவன் நம்மளை அந்த கஷ்டத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுப்பார், சந்தோஷமாக வாழவும் வைப்பார். ஆமீன்.